ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் அப்படின்னாவே மோர், தயிர், கம்மங்கூழ் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஊறுகாய் தான். இந்த ஊறுகாய் வந்து சம்மருக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாங்காயில் நம்ம சூப்பராக செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மரத்துலேயே பொரிச்சு தான், இது எங்கள் வீட்டு மரத்தில் பொரிச்ச மாங்காய் தான். அதுக்கப்புறமா இந்த மாங்காய் வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா அம்மா எங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம மாங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் ஒரு மார்னிங் கட் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சன்லைட் பட்டுச்சுன்னா தான் உங்களுக்கு ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் ஆனால் கூட கெட்டு போகாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 டேஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, கை நிறைய கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நம்ம மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பில் தான் ஊற வச்சுருக்கோம் மாங்காவை. 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து இதையும் நம்ம சேர்த்து நல்லா மறுபடியும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். எண்ணெய் நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த எண்ணெயிலே ஊறுகாய் வந்து நாள் ஆக ஆக இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இது தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.